ஹாப்பி எண்டிங் யாருக்கு தான் பிடிக்காது. பட் ஒரு சில சோகமான எண்டிங்கிற படங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக இவ்வளோ கொடூரமான எண்டிங் வச்சவன் ஒரு கொடூரமான மைண்ட் செட் கொண்டவன் தான் இருப்பா அப்படின்ற மாதிரி எனக்கே நிறைய படங்களை பார்க்கும்போது ஃபீல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சோகமாக இருக்கிற கேரக்டர்களுக்கு மேலும் சோகத்தை சேர்க்கும் விதமாக தொடர்ந்து கதையை எழுதிட்டு இருக்கிற ஒரு ரைட்டரை தேடி அந்த கதையில் இருக்கிற கேரக்டர்கள் நேரில் வந்து சட்டையை பிடிச்சி எதுக்கியா என் கதையில் இவ்வளோ சோகத்தை வச்ச அப்படின்னு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த மாயக்கூத்து படத்தோட கதையே. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த கதையில் இருக்கிற கேரக்டர்லாம் அந்த ரைட்டர்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்ற ஃபீல் வந்துச்சு. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை வந்து மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு போயிட்டு எங்கே போய் எப்படிப்பா முடிக்க போகிறீங்கன்ற ஒரு பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. ஸோ உண்மையிலேயே ஒரு ஒர்த்து வாட்ச் மூவி தான் இது. வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு சொன்னால் நம்ப முடியாத அளவுக்கு மேக்கிங் வைஸுமே செம்மையாகவே எடுத்திருக்காங்க. அதுவும் ஒட்டுமொத்த படத்தையுமே பிளாக் மேஜிக் கேமராவில் தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் ஆச்சரியமாக இருக்குது. படத்தோட பட்ஜெட் வந்து இவ்வளோ தான் அப்படின்றது எந்த ஒரு இடத்துலையும் ஃபீல் ஆகாது. ஸோ மேக்கிங் வைஸுமே ஒரு செம்மையான படம் தான். அதுவும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் காலங்காலமாக ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சுருந்த ஒரு சில விஷயங்களை போகிற போக்கில் கலாச்சிட்ருக்காங்க. அதுவுமே உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு ஏதாவது ஒரு படத்தை டிவியில் போட்டு விடுவோமே அப்படின்ற மாதிரி தான் சன் நெக்ஸ்ட்டில் இந்த படத்தை போட்டு விட்டேன். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில படங்கள்லாம் போட்டு விடும்போது பாதியிலே தூங்கிடுவாங்க. ஆனால் இந்த படத்தை தூங்காமல் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ பெரிய ஹீரோ படத்தை தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல கதையுள்ள தமிழ் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, மஸ்ட் வாட்ச். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.